all. On behalf of MAM College of Engineering Technology, I would like to welcome our webinar chief guest, Professor Ms. S.U. Abida Begum. She is also environmental specialist, Annamalai University. Welcome, madam. Thank you, sir. Thank you, sir. Now our final year students, Deepa, will introduce our chief guest. Yes, sir. A warm good evening to all of you. Today's our webinar guest, Ms. S.U. Abida Begum, an outstanding alumnus of MAMSET. Of course, she completed her UG in MEM College of Engineering Technology, and currently she is doing her ME Environmental Engineering in Annamalai University. She has active membership in IEI, ICI, and CNTI. She published paper in international conferences, and she had wonderful experience in Carbon Zero Challenge held at IIT Madras in the year of 2018. She has done a project in water purification, and that project has been funded by Niti Prayash. You are really a great inspiration to all of us, Abitaka. I wholeheartedly welcome you. Over Thank you, to Thank you. Yes, you, Abida Begamaka. Thank you. Good afternoon, everyone. Sir, a small correction. I'm the professor, sir, just a student. And good afternoon to everyone. யாராவது ரிப்ளை பண்ண முடியுமா? Okay, no problem. You are welcoming professor. Good afternoon. Thank you, sir. Thank you, sir. Good afternoon, One minute, ma. Sorry, sir. Stop presenting. Kindly mute your audio. Okay, you can proceed, Abida. Yes, sir. Thank you, sir. Just a minute. So, okay, good afternoon, everyone. Today, இன்னொரு டாபிக் வந்து என்னன்னா importance of resource recovery in solid waste management. Most of the final year ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் solid waste management பத்தி என்னன்ட்டு. அண்ட் மோரோவர் இன்னொரு டாபிக்ல வந்து இம்பார்ட்டன்ஸை சொல்றதை விட ரிசோர்ஸ் ரெக்கவரி அப்படின்னா என்ன solid waste managementல முக்கியமா அப்படிங்கறத பத்தி வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே சார், ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஹலோ சார். சார், யாராவது வந்துட்டு அவங்களே மியூட் பண்ணிக்கலாமா? பேசணும்னா எப்படி அவங்களே பேசுவாங்களா சார்? இல்ல ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க. மியூட் ஆன் பண்ணிட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. மியூட்டை கிளியர் பண்ணி. ஓகே சார். ஏதாவது கேட்டா அவங்களால ரிப்ளை பண்ண முடியும்ல? பண்ண முடியும். இன்டராக்டிவ் ஃபாஸ்டா வச்சுக்கலாமே. இல்ல சார், ஒரு 2-3 क्वेश्चंस மட்டும் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குங்கறத பொறுத்து ஸ்பீடா போறதுக்காக கேட்டேன் சார், வேற எதுவும் இல்ல. ஓகே, you can proceed, ma. No problem. ஓகே சார். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா யார் யாருக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படிங்கறத யாராவது ஒருத்தவங்க ஒரு இதை எடுத்து சொல்லுங்க. ஹலோ, am I audible? Yes. Yes sir. யாராவது ஒருத்தவங்க சாலிட் வேஸ்ட்னா என்ன, அட்லீஸ்ட் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. ஒரு இன்டராக்டிவ் செஷனா வச்சுக்கலாம். ஏன்னா இது மதியம் தூங்குற டைம், எல்லாரும் தூங்கிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour எனக்கு பேர் பண்ணிக்கோங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்க்கா. நம்ம யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள்ல இருந்து நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்க முடியும். அதை வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி. சரி, ஓகே, தட்ஸ் a good point. ஓகே, வேற ஏதாவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம வந்து செஷனுக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியணும்னா நம்ம வேஸ்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முனிசிபல் சாலிட் வேஸ்ட்னா என்ன, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏன் நம்ம இதை மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே தெரியணும். ஆக்சுவலி
ஒரு வேஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நமக்கு அதோடைய பர்பஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் தான். அதோட பர்பஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அது நம்ம வேஸ்ட்னு சொல்லிடுவோம். இன் another words, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் a misplaced resourceன்னு சொல்லுவாங்க. அதாவது அது வேஸ்ட், அந்த பர்பஸ் தான் முடிச்சிருக்கே தவிர்த்து அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ நம்ம கரண்ட்லி ஃபோக்கஸ் பண்றோம். முன்னாடி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேஸ்ட் ஆனதை நம்ம வந்துட்டு அதை டம்பிங் பண்றதோ இல்லை எரிக்கிறதோ இப்படி போயிட்டு இருந்தது. பட் நவ் நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து இன்டு ரிசோர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வை நம்ம வந்துட்டு ரிசோர்ஸ் ரெக்கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட். ஒரு சாலிட் வேஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய விதமான வேஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வேஸ்ட், வீட்ல யூஸ் பண்றது, அதாவது கம்யூனிட்டிக்குள்ளார நடக்கிறது ஒரு முனிசிபல் வேஸ்ட். அண்ட் கமர்ஷியல் வேஸ்ட், அதாவது ஒரு வெளியில கமர்ஷியல் பப்ளிக் பில்டிங்ஸ் அந்த இடத்துல வர்றதெல்லாம் கமர்ஷியல் வேஸ்ட். இன்ஸ்டிடியூஷனல் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். அதாவது நம்ம ஒரு கம்யூனிட்டியில என்ன மாதிரி சாலிட் வேஸ்ட் எல்லாம் நம்ம இது பண்றோமோ அதை பொறுத்துதான். இதுல ஹசார்டஸ் வேஸ்டோ இல்ல பயோமெடிக்கல் வேஸ்டோ இல்ல வேஸ்ட்டை பத்தியோ நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட், இப்போ ஒரு சாலிட் வேஸ்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அதோட கம்போசிஷன் என்னங்கிறது தெரியணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது தெரியணும். இங்க வந்து ஒரு 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 சாலிட்ல, அதாவது ஒரு சாலிட் வேஸ்ட்ல என்னென்ன அதுல கம்போசிஷன் இருக்கு, அதுல என்ன வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறத ஒரு இன்கம் பேஸ்டு வந்து ஒரு பெரிய டேப்லெட் காலம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏன் வந்து நம்ம ஒரு சாலிட் வேஸ்ட்டை ஒரு இன்கம் குரூப்போட நம்ம வந்துட்டு கம்பேர் பண்றோம்? ஹலோ, யாராவது சொல்லுங்கப்பா. சாலிட் வேஸ்ட்டை நம்ம ஏன் இன்கமோட ரிலேட் பண்றோம், ஏன் கம்பேர் பண்றோம்? Somebody, sir? Yeah, wait a minute. Yes, sir. Abhida, wait a minute. Yes, sir. Participants, stop presenting. Abhida, PPT is not visible. PPT available இல்லையா sir? Yes, yes. You can share. இன்னொரு தடவை சார். ஹலோ, Yes, yes. இப்போ தெரியுதான்னு பாருங்க. இப்போ தெரியுதா என்னோட ஸ்கிரீன்? No. நோ சார். ஒரு Yeah, no, நிமிஷம் no. சார். Not visible. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா? Yeah, yeah, yeah. Clearly visible. ஓகே சார். இப்போ Slideshow, please enable slideshow. Okay, now clearly visible. ஓகே சார், ஓகே சார். ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிக்கவா சார்? No problem. You can proceed. ஓகே, ஓகே சார், ஓகே சார். ஸோ என் கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போதைக்கு இதோ இந்த டேப்லெட் காலம் வந்து இதுல நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? கம்போசிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்ஸ். ஒவ்வொரு இன்கம் குரூப்புக்கும் வந்துட்டு நம்ம வந்து அந்த கம்போசிஷன் வந்து இது பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம வந்துட்டு ஒரு சாலிட் வேஸ்ட்டை இன்கமோட ரிலேட் பண்றோம்? சம்படி யாராவது ஆன்சர் பண்ணுங்க சார். You can proceed, ma. இல்ல சார், யாராவது ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டேன். ஏன் சாலிட் வேஸ்ட் வந்து இன்கமோட ரிலேட் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த அமௌண்ட் எடுப்போம். அதனால இன்கம், அதனாலே அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறது பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும்ல மேம்.
அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஹை இன்கம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுடைய செலவுகளும் அதிகமா தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல தான் இருக்கும். ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் இருக்கட்டும், நம்ம வே ஆஃப் லிவிங் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனாலதான் வந்துட்டு நம்ம சாலிட் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கமோட நம்ம எப்பயுமே வந்துட்டு கம்பேர் பண்றது. அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் வந்து எதெல்லாம் பொறுத்து மாறும்னா, கிளைமேட்டை பொறுத்து மாறும், நம்ம இருக்கிற லொகேஷனை பொறுத்து மாறும், அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்தும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இங்க கிடைக்கிற ஒரு வேஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரையான ஒரு டெசர்ட்லயோ அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிற வேஸ்ட் வந்து அதுவும் நீங்க வந்துட்டு இப்போ நல்ல ஹில்லி ரீஜியன்ஸ்லயோ இல்ல ஒரு கோல்டு பிளேஸ்ல இருக்கிற இடத்துல கிடைக்கிற வேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதோடைய கேரக்டரைசேஷனே மாறும். ஸோ கம்போசிஷனும் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறத பொறுத்து நம்மளும் அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு பொறுத்தும் மாறும். அண்ட் நம்ம ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல மேஜரா பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு சாலிட் வேஸ்ட்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் இருக்கும்ல. பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மேஜரா டென்சிட்டிங்கிறது பார்க்கணும். டென்சிட்டினா அதோடைய இது என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெட் சாலிட் வேஸ்டும் இருக்கு, ட்ரை வேஸ்டும் இருக்கு. ஸோ ட்ரை வேஸ்ட்ல உங்களுக்கு அவ்வளவு டென்சிட்டி இருக்காது, ஆனா வெட் வேஸ்ட்ல அதாவது நிறைய டென்சிட்டி இருக்கும். ஸோ அது பார்க்கணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்க்கணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் பொறுத்துதான் நம்ம அதுல என்ன யூஸ் பண்ணலாம், என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ. சேம் கலோரிஃபிக் வேல்யூனா என்னன்னா, ஒரு வேஸ்ட நம்ம ஹீட் பண்ணும்போது அதுல எவ்வளவு ஹீட் ஜென்ரேட் ஆக முடியுது அப்படிங்கிறது தான் கலோரிஃபிக் வேல்யூ. இப்போ 1 kg நான் 1 kg ட்ரை லீவ்ஸ் போடுறதுக்கும் இதே 1 kgல நான் வெட் வேஸ்ட் போடுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெட் வேஸ்ட்டை நம்ம எவ்வளவு ஹீட் பண்ணாலும் அந்த கலோரிஃபிக் வேல்யூ வராது. ஸோ கலோரிஃபிக் வேல்யூ அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம இன்சினரேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு போகலாம். மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற இடத்துல கம்போஸ்டிங் அந்த மாதிரி எதுக்காவது போடலாம். ஸோ இதுக்குதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு சாலிட் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுல என்ன மாதிரியான கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிறது, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் அதுல நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கெமிக்கல் பயோகெமிக்கல்னா அது கார்போஹைட்ரேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு பயோகெமிக்கல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராசஸ் வந்து வேற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் இருக்கா, இல்ல ஹெவி மெட்டல்ஸ் இருக்கா. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பேட்டரிஸ் எல்லாமே டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையதுதான். பேட்டரி, சிஎஃப்எல் பல்ப்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம சாலிட் வேஸ்ட்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். அண்ட் ஒரு ஓவர் வியூ ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு அதாவது ஒரு ஓவரால் வியூ வந்து எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வீட்டுல நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல சொல்லிட்டு இருக்கேன். லார்ஜ் ஸ்கேல்ஸ் எடுக்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ்ல சாலிட் வேஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரெடி பண்ணும்போது முதல்ல அதுல ஏதாவது ஒண்ணு வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அது எல்லாமே சாலிட் வேஸ்ட் ஜென்ரேஷன்ல வரும். வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இப்போ ரொம்ப காமனா நம்ம வந்துட்டு வீட்டை எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அந்த மாதிரி சொல்றப்போ சாலிட் வேஸ்ட் ஜென்ரேஷன் அட் ஹோம், ஃபர்ஸ்ட் ஹோம்ல ஆரம்பிக்குது. அடுத்து அதை நம்ம கலெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் முனிசிபாலிட்டிஸ்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீட்லயே வந்து ரேக் பிக்கர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஸ்ட்ரீட்லயே வந்து முனிசிபல் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள் வந்து வாங்கிக்கிறாங்க. சில டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீட்ல அட் லாஸ்ட்ல இருக்கும், நம்மளுக்கு ஒரு பெரிய டஸ்ட்பின் மாதிரி இருக்கும். ஸோ அங்க நம்ம கார்பேஜை போட்டுருவோம். ஸோ அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து எங்க பண்ணுவோம்னா, எல்லாமே வந்து ஒரு இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் அரியமங்கலம் இருக்கு. அரியமங்கலம்ல தான் வந்துட்டு டம்பிங் ஏரியா நமக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியால இருந்தும் அவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ற எல்லாத்தையுமே கொண்டு போய் டம்பிங் ஏரியால வந்துட்டு, அது டம்பிங் ஏரியா சாதாரணமா வெறுமனே டம்பிங் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுல அங்க எந்த ஒரு ப்ராசஸுமே நம்மளுக்கு அங்க நடக்காது. இதுவே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டி லிமிட்ஸ்க்கு அவுட்ல, சிட்டி லிமிட்ஸை தாண்டி நம்மளுக்கு வெளியில தான் போய் கார்பேஜை போட வேண்டியது இருக்குன்னா அந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒண்ணு வைப்போம்.
ஸோ அதை பத்தி நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, சார்ட்டிங், ப்ராசஸிங் அண்ட் ரீசைக்ளிங். நம்ம அதுல வந்து பிரிச்சு எடுக்கிறது. இப்போ பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் அதெல்லாமே வந்து நம்ம பிரிச்சு எடுத்துப்போம். எதெல்லாம் வந்துட்டு நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும், பெட் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சு எடுத்துப்போம். சில இது வந்துட்டு பிரிக்காம அப்படியே வந்துட்டு அனுப்பி விட்டுருவோம். எல்லாமே லேண்ட்ஃபில்லிங்க்கு போய் சேர்ந்துரும். அண்ட் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஓவரால் செக்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வேஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்றது, கலெக்ஷன் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கடைசியா நம்ம அதுல இருந்து என்னென்ன ரிசோர்சஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறத எடுத்துட்டு டிஸ்போசல் பண்றது. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் காம்பனன்ட்ஸ். ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ஓவரால் காம்பனன்ட்ஸ் இதுதான். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேஸ்ட், அதாவது ஒரு வேஸ்ட் வந்து இந்த இதோட வேஸ்ட் தான். இப்போ வேஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு கேட்ஜெட் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட், இந்த மாதிரி எல்லா வேஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல நம்ம பிரிக்கும் போது கூட இது வந்து பிளாஸ்டிக், பேப்பரு, ஸோ பேப்பர்ஸ் வந்து டிகிரேட் ஆகும், அந்த மாதிரி அந்த ஒரு ஐடியா வந்து வேணும் நமக்கு எப்பயுமே. ஸோ வேஸ்ட் மினிமைசேஷன் இஸ் அ ப்ராசஸ். அது வந்து எதுக்குன்னா அதாவது வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கே ரெடியூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஜார்ல ஜாமோ ஏதோ ஜாம் பாட்டிலோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாம் பாட்டில் வந்து ஜாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டில நம்ம போட்டுற மாட்டோம் இல்லையா? அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். வீட்டுல நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஜாமும் நம்மளுக்கு யூஸ் ஆயிடுது, அதோட இது நமக்கு வேஸ்ட் ஆகல. ஸோ அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா அந்த வேஸ்ட் நம்ம குறைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளால என்னெல்லாம் முடியுதோ, நம்ம வீட்டுல எதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்போக்கு எப்பயோ குறைச்சிக்கிறது வேஸ்ட் மினிமைசேஷன் சொல்றோம். அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் வேஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணி வீட்டுல ரீயூஸ் பண்ணுவோம். சில டைம் ரீசைக்கிள் பண்றதுக்காக வெளியில கொடுத்துருவோம். பழைய பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீசைக்கிள் பண்றதுக்கு கொடுத்துருவோம். இண்டஸ்ட்ரியல் இதுல பார்த்தோம்னா வேஸ்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன் பண்றாங்க. அதாவது கிடைக்கிற வேஸ்ட்ல இருந்து எந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறது வந்து இது பண்றாங்க. இது எல்லாமே வேஸ்ட் மினிமைசேஷன் டெக்னிக். ஸோ இது எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வேஸ்டா அப்பவே குறைக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன இது. ஏன்னா பெருசானதுக்கு அப்புறமா நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சோர்ஸே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறது. கலெக்ஷன் ஆஃப் MSW. கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஹலோ சார். ஓகே சார், ஓகே. ஸோ பிரைமரி கலெக்ஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கலெக்ஷன் வந்து சாதாரணமா நம்ம வந்து வீட்டுல பண்றது அந்த மாதிரி வர்றதுதான். இது எல்லாமே வந்து பிரைமரி கலெக்ஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல லாஸ்டா இருக்கிற ஒரு பெரிய இதுல போடுறதோ அதெல்லாமே பிரைமரி கலெக்ஷன்ஸ். நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு மேஜரா ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இதாகிறது செகண்டரி கலெக்ஷன்ஸ். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா டம்பிங் ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளார நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மேஜரான ஒரு சிட்டியில இருக்கிறோம். நம்மளுடைய இதுல இருந்து டம்பிங் ஏரியா வந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளார இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்பர் ஸ்டேஷனுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. பட் சப்போஸ் நம்மளுடைய டம்பிங் ஏரியா மோர் தென் 7 கிலோமீட்டர்ஸை தாண்டி போறதா இருக்குன்னா அங்க வந்து டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒண்ணு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைமரி செகண்டரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு டிரான்ஸ்பர் ஸ்டேஷன்ல முதல்ல வந்துட்டு எல்லாமே லோட் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்பர் ஸ்டேஷன்ல இருந்து பெரிய பெரிய வேன்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை காம்பாக்ட் பண்ணி பெரிய பெரிய வேன்ஸ் மூலியமா நம்மளுக்கு அனுப்பிவிடுவாங்க. அனுப்பி எங்க நம்மளுக்கு வேஸ்ட் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்க கொண்டு போய் நம்மளுக்கு லேண்ட்ஃபில் பண்றதுல இருந்து எல்லாமே அங்கதான் போய் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் இதுக்குதான் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு பிரைமரியா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நிறைய தடவை பார்த்துருப்போம். ஸ்ட்ரீட்ல வந்து வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி நார்மலா சைக்கிள்ஸ், ட்ரக்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காம்பாக்டட் ட்ரக் வந்து எங்க கிடைக்கும்னா காம்பாக்டட் ட்ரக் நீங்க வந்து ஸ்ட்ரீட்ல பார்த்துருந்துருக்கலாம். அந்த பெரிய பெரிய பின்ஸை வந்துட்டு அப்படியே உள்ளார இது பண்ணி ஃபோல்ட் பண்ணி போடுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்பாக்டட் ட்ரக் அண்ட் பல்க் ரெஃப்யூஸ் கேரியர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய இது டிரான்ஸ்பர் ஸ்டேஷன்ல இருந்து லேண்ட்ஃபில் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுற வெஹிக்கிள்ஸ்.
அண்ட் the next is treatment method. அதாவது நம்மளுக்கு எல்லாமே இப்போ வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, அதை இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் எடுத்துருப்போம். மோரோவர் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வந்து எப்பயுமே ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவோம்னா, ஒண்ணு அதாவது இந்த பாஸ்ட் நான் சொல்றேன், இப்போ இல்ல ரீசெண்ட் ட்ரெண்டிங்ல இது இல்லை, பட் இந்த பாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஓப்பன் பர்னிங்கா இருக்கும். அதாவது வீட்லயே வெளியில எங்கேயாவது போட்டு எரிச்சு விடுறது, இதெல்லாம் இது ஸ்டில் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அது வந்து தப்புங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் சீல டம்ப் பண்றது, ஒரு ஓஷன்லயோ இல்ல பெரிய இடத்துலயோ போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி விட்டுடுறது, அதுவும் தப்புதான். ஓப்பன் டம்பிங் ஏரியா உங்களுக்கு தெரியும், அரியமங்கலத்துல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அங்க எல்லாமே டம்பிங் பண்ணி நீங்க அங்க நிறைய மலை மாதிரி அப்படியே குவிஞ்சிருக்கும். ஸோ அது ஓப்பன் டம்பிங் ஏரியா, அங்க நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட்லி எல்லா இடத்துலயுமே லேண்ட்ஃபில்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். இன்சினரேஷன், லேண்ட்ஃபில்ஸ், இன்சினரேஷன், கம்போஸ்டிங், இது மூணுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மூணுமே தான் வந்துட்டு பிரசன்ட்ல நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஃபிங் இன் ஃபீல்ட்ஸ், ஹாக் ஃபீடிங், இதெல்லாமே வந்து இங்க எதுவுமே பண்றது கிடையாது. அண்ட் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் பயாலஜிக்கல் டைஜஷன், இதெல்லாம் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கன்வென்ஷனலா ஒரு சானிட்டரி லேண்ட்ஃபில் ஓகே கன்வென்ஷனலா ஒரு சானிட்டரி லேண்ட்ஃபில்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு மேஜர் சானிட்டரி லேண்ட்ஃபில். இது இப்ப லேண்ட்ஃபில்னா இப்படிதான் இருக்கணும். லேண்ட்ஃபில் வந்துட்டு இன்ஜினியர்டு லேண்ட்ஃபில் இருக்கு, நான் இன்ஜினியர்டு லேண்ட்ஃபில் இருக்கு. ஸோ லேண்ட்ஃபில்னா சும்மா போயிட்டு ஒரு பிட்டு மாதிரி வந்துட்டு உள்ளார எக்ஸ்கவேட் பண்ணிட்டு அப்படியே போடுறதுக்கு பேர் லேண்ட்ஃபில் கிடையாது. லேண்ட்ஃபில்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லீஷேட் கலெக்டிங் சிஸ்டம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீஷேட்னா என்னன்னா, நம்ம வேஸ்ட் போட்டுடுறோம் இல்லையா, போட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து சீப் ஆகி நம்மளுக்கு கீழே லாஸ்ட்ல ஒரு கிடைக்கும் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி, அதுதான் நம்ம லீஷேட்னு சொல்றோம். இது மோரோவர் ரொம்ப டாக்ஸிக் ஆனது, இதையும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அதுல வந்துட்டு நம்ம லேண்ட்ஃபில் வந்து ஒரு வேஸ்ட் வந்து நம்ம டம்ப் பண்ணி போக 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 அதுல நம்மளுக்கு கேசஸ், மீத்தேன் கேசஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு மீத்தேன் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கணும். மத்த ஏதாவது கேசஸ் வந்துட்டு வெளியில போறதுக்கான கேஸ் கண்ட்ரோல் ஏதாவது இருக்கணும். அங்க ஒரு கவர் இருக்கணும், மேஜரா ஒரு இம்பர்வியஸ் லேயர் இருக்கணும். ஏன்னா நம்ம லேண்ட்ஃபில் பண்ணும்போது அதுல இருக்கிற தண்ணி இல்ல லீஷேட்டோ எதுவுமே போயிட்டு நம்ம கிரவுண்ட் வாட்டரையோ இல்ல லேண்டையோ எதுலையுமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு லைனர் நம்ம கொடுத்துட்டு தான் ஒரு லேண்ட்ஃபில்னா இப்படிதான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஃபில் தான் நம்ம வந்துட்டு லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு லேண்ட்ஃபில் சொன்னேன் இல்லையா, இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில் அண்ட் நான் இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில். ஸோ திஸ் இஸ் த இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில். இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில் வந்துட்டு உங்களுக்கு அங்க பாருங்க கரெக்டா அதோடைய ஸ்பேசஸ் விட்டு எப்படி வந்து ட்ரென்ச் இது பண்ணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. லைனர்ஸ் கொடுத்து லீஷேட் சிஸ்டம் எல்லாம் கொடுத்து, இது இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில், இன்ஜினியர்ட் சானிட்டரி லேண்ட்ஃபில். பட் நான் இன்ஜினியர் லேண்ட்ஃபில் பொறுத்த வரைக்கும் சாதாரணமா எங்க பாருங்க, இல்ல லைனரும் இருக்காது, லீஷேட்க்கு கலெக்டிங் சிஸ்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது எல்லாமே வந்துட்டு நான் இன்ஜினியர்ட் லேண்ட்ஃபில். அண்ட் நெக்ஸ்ட் இன்சினரேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஃபர்னேஸ்ல வந்துட்டு எல்லா வேஸ்டையும் போட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணி விட்டு அதுல இருந்து நம்ம அந்த ஹீட்டை வந்துட்டு அந்த ப்ரொடியூஸ் ஆன ஹீட்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது இன்சினரேஷன் மெத்தடையே இப்ப நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றது குறைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்சினரேஷன் வந்துருச்சு. ஏன்னா இன்சினரேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் வெறும் ஆஷ் தான். ஸோ அந்த ஆஷ் வந்து எதுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படிங்கறதுனால இன்சினரேஷனே இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது மெத்தட்ஸ் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கான நிறைய ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதுல இன்சினரேஷன்ல பேர்ன் ஆனது மீதி ஏதாவது இருந்ததுன்னா செகண்டரி சாம்பர்ல போயிட்டு அதுல திருப்பி பேர்ன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அதுல எந்த இதுவுமே லெஃப்ட் ஆகி இருக்காது, எல்லா ரெஃப்யூஸ்மே வந்துட்டு நம்ம பேர்ன் பண்ணதா இருக்கும். ஸோ இன்சினரேஷன். நெக்ஸ்ட் இஸ் கம்போஸ்டிங் வந்துட்டு லேண்ட்ஃபில்லிங் மாதிரி தான். ஆனா இது எப்படின்னா
நம்மளுக்கு அட் லாஸ்ட் நம்மளுடைய பை ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும். இது எல்லாமே டீகம்போஸ் ஆகுற இது மட்டும்தான் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் சாலிட் வேஸ்ட். லேண்ட்ஃபில்ல நம்ம எல்லா வகையான வேஸ்டையும் போட்டுடலாம். அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போட்டுடலாம் லேண்ட்ஃபில்ல. பட் கம்போஸ்டிங்கிறது அப்படி இருக்காது. பயாலஜிக்கலா டீக்ரேடபிள் ஆகுற வேஸ்ட்டை மட்டும்தான் நம்ம வந்துட்டு கம்போஸ்டிங்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இதுல 2 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு இஸ் ஓப்பன் விண்டோ மெத்தட், இன்னொன்னு மெக்கானிக்கல் மெத்தட். ஓப்பன் விண்டோ மெத்தட்னா ஒன்றும் கிடையாது, பைல் மாதிரி போட்டிருப்போம், ஒரு பெரிய பைல் மாதிரி போட்டிருப்போம், 2.5 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்கானிக் மேட்டர்ஸை போட்டுட்டே இருப்போம். அதுல கவுடங் இல்லாட்டி ஏதாவது கேட்டலிஸ்டா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 days போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைனிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி போட்டு ஸோ ஒரு ஹீப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை அப்படியே ஸ்டேபிள் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு கம்போஸ்டிங். இதே மெக்கானிக்கல் கம்போஸ்டிங்ல என்ன விஷயம்னா, மெக்கானிக்கல் கம்போஸ்டிங்ல ஒரு மிஷின் இருக்கும், கம்போஸ்ட் பிட்டு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அது வந்து கீழே இருக்கிறது மேல அப்சைட் டவுன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் மெக்கானிக்கல் கம்போஸ்டிங். அண்ட் நம்ம இந்தியாவில மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து இந்தோர் மெத்தடும் பெங்களூர் மெத்தடும். நம்ம எல்லாருக்கும் தெரியல ஏரோபிக் அண்ட் அனரோபிக் அப்படிங்கறத பத்தி தெரியல. ஏரோபிக்னா என்ன, அனரோபிக்னா என்ன, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏரோபிக்னா ஏரை யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்றது, அனரோபிக்னா ஏர் இல்லாத கண்டிஷன். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அப்படிதானே? ஹலோ, சரி, ஓகே. ஏரோபிக்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்துட்டு அதாவது ஓப்பன் ஏரியால பண்றது. அனரோபிக்னா ஒரு க்ளோஸ்டு இதுல ஆக்சிஜன் எதுவுமே விடாம நம்ம பண்றது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம இண்டோர் மெத்தடும் பெங்களூர் மெத்தட்ஸ் அப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பெங்களூர் மெத்தட் இஸ் சம்வாட் 4 to 5 months கிட்ட நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு 4 to 5 months கிட்ட ஆகும் கம்போஸ்ட் ஆகுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்டான டாபிக். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஏன்னா ரீசைக்கிள், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர் இது மூணுமே வந்து நம்ம எப்பயுமே வந்து ஹியர் பண்ண ஒரு விஷயம். என்விரான்மெண்டல் சயின்ஸ்னாலே நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி 3R பிரின்சிபல் இல்லாம இல்லை. ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி ரிசோர்ஸ் ரெக்கவரி இது வந்து இப்போதைக்கு எமர்ஜிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேஸ்டையே நம்ம ரிசோர்ஸா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது டெக்னிக்ஸை தான் வந்துட்டு நம்ம வந்து இப்போதைக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீயூஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதோடைய அதாவது அதோட ஒரு பர்பஸை வந்து அது சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறது ரீயூஸ். ரீசைக்கிள் நம்ம வீட்டுல நம்ம நார்மலா பண்றது. ரெக்கவரி இஸ் சம்திங் நிறைய வேஸ்ட் மிக்ஸ் ஆகி இருக்கிறப்ப அதுல இருந்து நமக்கு தேவையான ஒரே ஒரு இதை மட்டும் ரெக்கவர் பண்ணி அதை நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்றது. ஸோ இட்ஸ் ரெக்கவரி. ரிசோர்ஸ் ரெக்கவரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் மெட்டீரியல் வந்து அதாவது இன்புட் மெட்டீரியல் வந்து வேஸ்டா இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு வர போறது ஒரு நியூ அவுட்புட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட்டை வச்சு நம்ம ஏதோ ஒரு ரிசோர்ஸை வந்துட்டு திருப்பி நம்ம எடுக்க போறோம். அந்த மாதிரி இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸோட தேவைகள் வந்து இங்க குறையும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம இப்போதைக்கு மேஜரா நம்ம கம்போசிஷன்ல யூஸ் பண்றது ஃப்ளை ஆஷ். ஃப்ளை ஆஷ்ங்கிறது வந்து எதுனா கோலோடைய பை ப்ராடக்ட். நம்ம கோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை பர்ன் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா வர்றதுதான் ஃப்ளை ஆஷ். ஃப்ளை ஆஷ் வந்து நிறைய வருஷங்களா எதுக்குமே யூஸே இல்லை அப்படின்னு போட்டது இப்போ மோஸ்ட்லி நம்ம அதுல எதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா சிமெண்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளை ஆஷ் வந்து கோல் இண்டஸ்ட்ரியில அது வந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட். ஆனா நம்ம வந்துட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில அது ஒரு ரா மெட்டீரியல் நமக்கு இப்போ. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிசோர்ஸ் ரெக்கவரி. இந்த ரிசோர்ஸ் ரெக்கவரிஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் மோரோவர் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதோட கொஸ்டின் வந்து நான் லாஸ்டா கேட்கிறேன், இப்போதைக்கு இது வேணாம். நெக்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேஸ்ட் அஸ் ரிசோர்ஸ் அண்ட் கோ ப்ராசஸிங் வந்து என்னன்னா, நான் வந்து இப்போ ரிசோர்ஸ் ரெக்கவரியில உள்ள டெக்னிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கோ ப்ராசஸிங் அப்படின்னா என்ன?
ப்ராசஸிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி இருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரியோடைய மேஜர் இன்டென்ஷன் வந்து சுகரை ப்ரொடியூஸ் பண்றது தான். ஆனா அதுல கிடைக்கிற மொலாசஸ் வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறது அதோடைய ப்ராசஸிங். அந்த மொலாசஸ் வந்து வேற எதுக்காவது யூஸ் ஆகும். அதே சமயம் அந்த மொலாசஸை பேர்ன் பண்ணா நமக்கு ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது, தட் இஸ் ஆல்சோ ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, வேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளை ஆஷ் எங்க கிடைக்குதுன்னா கோல கம்பஸ் பண்ணதுக்கு அப்புறம் பவர் பிளான்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டா ஃப்ளை ஆஷ் கிடைக்குது. அது நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா சிமெண்ட்ல ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மைன்ஸ்ல ஃபில்லரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிளாஸ்டிசைசரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டெபிலைசேஷன் சாயில் ஸ்டெபிலைசேஷனுக்கு கூட இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ளை ஆஷ். ஈவன் நாங்க படிக்கும்போது எங்க செட்ல ஒருத்தவங்க ஃப்ளை ஆஷ் வச்சு ஸ்டெபிலைஸும் பண்ணாங்க. இட் ரியலி வென்ட் வெல். அண்ட் அடுத்து வந்து என்னன்னா ஸ்லாக் வந்து நமக்கு எங்க கிடைக்கும்னா ஸ்டீல் இதுல அந்த மாதிரி இதுல கிடைக்கும். இது வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக். ஸோ இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு இது எதோட நம்ம வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், எவ்வளவு கம்போசிஷன் போட்டா நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கான்கிரீட்ல ஸ்ட்ரென்த் வருது, இதெல்லாமும் கூட நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு வகையான ப்ராசஸிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ராசஸிங் உடைய ஒரு ஸ்மால் இது வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா எனர்ஜி கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபாசில் எனர்ஜியை நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ராசஸிங் மூலியமா சப்ஸ்டியூட், இப்போ ஒரு ஃபாசில் வந்து பெட்ரோல் டீசல் இதை வச்சுதான் கம்பஸ் பண்ணணும்னு இருக்கிற இடத்துல ஃபாசில் ஃபியூலுக்கு பதிலாக நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸா வேஸ்ட் ஆயில், வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பைரோலிசிஸ் இது பண்ணி அதுல இருந்து நம்ம ஆயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், AFR. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் ரெக்கவரி. இது வந்து எனர்ஜி இல்லைன்னா ரிசோர்ஸ் ப்ராசஸிங்ல எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம இன்னொருத்துக்கு ரா மெட்டீரியலை யூஸ் பண்றோமோ, எனர்ஜி ஒரு ரிசோர்ஸ் ரெக்கவரியில என்ன பண்ணலாம்னா 2 வகையான கன்வர்ஷன்ல பண்ணலாம். ஒன்னு தெர்மல் கெமிக்கல் கன்வர்ஷன், இன்னொன்னு வந்து பயோகெமிக்கல் கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் வேஸ்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கன்வர்ஷன் பண்ண முடியுதுன்னா அது பயோகெமிக்கல் கன்வர்ஷன். அதுவே பிளாஸ்டிக்ஸ் வச்சோ இல்ல வேற ஏதாவது சாலிட் வேஸ்ட்டை வச்சோ நம்மளால தெர்மல் ஹீட் பண்ணி கொண்டு வர முடியறது, அது தெர்மல் கெமிக்கல் கன்வர்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி இதை வந்து நம்ம பண்ணும்போது லாஸ்டா நம்மளுக்கு கிடைக்கிறது ஹீட்டா தான் இருக்கும். ஹீட் இல்லைன்னா ஃபியூயல் ஆயில் இல்லைன்னா கேசஸ் இருக்கும். அதே மாதிரி பயோகெமிக்கல் கன்வர்ஷன்ல லாஸ்டா நம்மளுக்கு கிடைக்கிறது மீத்தேன் கேஸ் இல்லைன்னா ஆல்கஹால், இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். மோஸ்ட்லி புட்ரசிபிள் மேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பயோகெமிக்கல் கன்வர்ஷன் தான் பண்ணுவோம். அது எப்படின்னா பயோமெத்தனேஷன், அனரோபிக் டைஜஷன், ஏரோபிக் டைஜஷன் அப்படி போவோம். தெர்மோகெமிக்கல்ல வந்துட்டு இன்சினரேஷன் யூஸ் பண்ணலாம், பைரோலிசிஸ், கேசிபிகேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மாத்துவோம். ஸோ வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ். வேஸ்ட் டு எனர்ஜிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா இருக்கு. வேஸ்ட் டு எனர்ஜிஸ் பத்தி நிறைய சிலபஸ்ல வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேஸ்ட் டு எனர்ஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போதான் வந்துட்டு நம்மளால ஒரு எந்த இடத்துலயுமே நம்மளால ஒரு வேஸ்ட்டை வந்துட்டு எப்படி சொல்றது, வேஸ்ட் இன்க்ரீஸ் படுத்த முடியாது. எல்லாமே அப்படியே அங்கங்கே குறைச்சு விட்டுடுறது. ஸோ இது வந்து எப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ஒரு வெஹிக்கிள் வச்சு நம்ம அதுல வந்துட்டு என்ன பண்றோம்னா நம்மளுடைய வேஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் போடுறோம் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அதுல இருந்து நம்ம இங்க உள்ளார விடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கிற அந்த கேஸோ இல்ல அந்த ஸ்டீமையோ வந்து என்ன பண்றாங்கன்னா டர்பைன் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. டர்பைன் ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னொரு ஃப்ளூ கிளாஸஸ் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு இடத்துல இந்த இதுல கன்வேயர் பெல்ட் வழியா இந்த ஆஷ் எல்லாம் போயிட்டு நம்ம லேண்ட்ஃபில்ல போய் நம்ம அதை டெபாசிட் பண்ணிடுறோம். இந்த இதுல ஃப்ளூ கேசஸ் என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு பியூரிஃபை பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் வேற எதுக்காவது. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு வேஸ்டா நம்மளுக்கு இங்க வந்தது. கடைசியா இந்த எண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு 2 வகையில வந்துட்டு எண்ட் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து எலக்ட்ரிசிட்டியா கிடைச்சிருக்கு, இன்னொன்னு வந்துட்டு நம்மளுக்கு கேசஸாவோ
அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஆஷ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆஷஸ் வந்துட்டு நம்ம அதை லேண்ட்ஃபில் பண்ணிக்கலாம், அதனால எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ கம்பர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 90% ஆஃப் வேஸ்ட்டை வந்துட்டு குறைக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது கம்பர்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ லேண்ட்ஃபில் நீங்க இதெல்லாத்தையும் நீங்க லேண்ட்ஃபில் பண்றீங்கன்னா லேண்ட்ஃபிலுக்கு உங்களுக்கு நிறைய லேண்ட் தேவை. அது அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இடம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க அந்த லேண்ட்ஃபில் பண்ண இடத்துல வேற ஏதாவது நம்ம பண்ணலாம். மேபி இப்போ நிறைய அதுல வந்துட்டு ரெனோவேட்டிங்கா பார்க்ஸ் ரெடி பண்றாங்க, பயாலஜிக்கல் பார்க்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க டம்பிங் பண்ண ஏரியா சைட்ஸ்லயே. பட் இருந்தாலுமே அதுல வந்துட்டு எப்போ அது செட்டில் ஆகும், எப்போ வந்துட்டு அது ஸ்டேபிளா இருக்குங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தட் நம்ம வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ் போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 பை ப்ராடக்ட் கிடைக்கிறதும் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா நம்மளுக்கு எதுவுமே வந்துட்டு நம்ம ஹார்ம்ஃபுல்லா இந்த லேண்டுக்கு விடல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல கொண்டு வரலாம். அண்ட் வேஸ்ட் எனர்ஜி கம்பஸ்டர்ஸ், இன்சினரேட்டர்ஸ்க்கு பதிலா இப்ப நம்ம மோஸ்ட்லி கம்பஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கம்பஸ்டர்னா அதுல ஒரு ஸ்டோரேஜ் பிட் இருக்கும். அதே மாதிரி அந்த இதேதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேஸ்ட் எனர்ஜி டெக்னாலஜில ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கம்பஸ்டாருடைய வேலை. அது என்னன்னா ஸ்டோர் பண்றது, அந்த ரெஃப்யூஸை ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், கிரெயின்ல இருந்து நம்ம அதை கம்பஸ்டாருக்குள்ளார லோடிங் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கம்பஸ்டார்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன இதுல கம்பஸ்டருக்கும் இன்சினரேட்டருக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ்னா, இன்சினரேட்டர் வெறுமனே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு கடைசியா எண்ட் ப்ராடக்ட் வேற ஆஷ் மட்டும்தான் இருக்கும். இதுலயும் எண்ட் ப்ராடக்ட் ஆஷ் தான். ஆனா இதுல வர அந்த ஸ்டீமை கூட நம்ம விடாம நம்ம அதையும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கோ இல்ல அந்த கேஸஸ் செப்பரேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு இன்சினரேஷன் ப்ராசஸ்க்கும் கம்பஸ்டர் ப்ராசஸ்க்கும். இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் பைரோலிசிஸ், பைரோலிசிஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபியூவலை வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்காக பைரோலிசிஸ் பண்ணுவோம். அட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல எல்லாத்தையும் உருக்கி அதுல இருந்து நம்ம ஃபியூவலை கொண்டு வரதுக்காக பார்ப்போம். இது வந்து ஆர்கானிக், இது வந்து ஆக்சிஜன் இல்லாம நம்ம பண்றது. பைரோலிசிஸ் மோஸ்ட்லி எந்த டைம்ல எந்த டெம்பரேச்சர்ல இது பண்ணலாம்னா more than 750 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஆக்சிஜன் இல்லாம தான் நம்மளால பண்ண முடியும். இதுல வர்ற நம்மளுக்கு கேஸஸை வந்துட்டு நம்ம என்ன பயோடீசலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இதுல நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கிறது வந்து என்னன்னா, ஐஐடிஎம்ல நாங்க சிஎஸ்ஹெச் பிரசன்ட் பண்றப்போ ஐஐடியில வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு தெரியுமா, பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு, ஸோ இது இந்த ஸ்மாலஸ்டா ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவங்களுடைய மொபைல் யூனிட். இந்த யூனிட்ல அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு டம்ப் பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்க வந்து பயோஃபியூயல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு பைரோலிசிஸ் பண்ணது அங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட் வாஸ் அ குட் ப்ராஜெக்ட் ஆல்சோ. அண்ட் இதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுல இருந்து வர்றதை வச்சு ஒரு சோலார் செல் ரன் பண்ணி அதுல இருந்து ஒரு சார் ஹலோ ஸோ இதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு அவங்க சோலார் செல் மூலியமா எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நாங்க எங்களுடைய இதுல படி பார்த்தோம். Next is vermicomposting. Vermicomposting is similar to composting. The thing is என்ன இதுல நம்ம டிஃபரன்ஸ்னா, நம்ம இதுல worms யூஸ் பண்ணி கம்போஸ்ட் ரெடி பண்றோம். இந்த vermicompostingனா இப்போ வந்து எல்லா ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ்ல இருந்து எல்லாருமே வீட்டுல வைக்கிற நார்மலா சார் ஒரு நிமிஷம்க்கா, பிபிடி விசிபிள் ஆகல. திரும்பியுமா? மறுபடியும் ஷேர் பண்றீங்களா? அதை அப்படி மறுபடியும் கட் பண்ணிட்டு ஷேர் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேப்பா. விசிபிள். ஓகே.
எவ்வளவு நேரமா வரல பிரசன்டேஷன்? இல்ல இப்ப ஒரு நிமிஷத்துக்கு இப்ப கரெக்டா. ஓகேப்பா. see and போன ஸ்லைடு வந்து இதுதான் வந்து போன ஸ்லைடு நான் காமிச்சேன். இந்த மாதிரி ஐடிஎம்ல இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்மி கம்போஸ்டிங். வெர்மி கம்போஸ்டிங் இஸ் ஆல்சோ சிமிலர் டு கம்போஸ்டிங் தான், பட் இதுல வந்து வேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஆடட் ரிச் நியூட்ரியன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு மென்யூரா நிறைய இடத்துல ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கட்டும், வீட்டுல வந்துட்டு சாதாரணமா சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. வெர்மி கம்போஸ்ட் நம்ம வீட்லயே கூட செய்யலாம். மோஸ்ட்லி இந்த கிச்சன் வேஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு அதை ஒரு ட்ரேல ஒரு ட்ரே வந்து நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு 45 சென்டிமீட்டர் டீப்பான ஒரு ட்ரேலயோ இல்ல ஒரு பாக்ஸோ இருக்கட்டும். அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா கீழே ஒரு லேயர் மாதிரி இந்த கனி ஏதாவது ஒரு திக் கிளாத் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு, இல்லாட்டி கோகோனட் ஹஸ்க கோகோ பித்தெல்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டு அது மேல நம்ம வீட்டுல கிடைக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் திருப்பி அதுல மேல டம்ப் பண்ணி அதுல வேர்ம்ஸை விட்டு நம்ம பண்றதுதான் வந்துட்டு வெர்மி கம்போஸ்டிங். மோஸ்ட்லி இந்த வெர்மி கம்போஸ்டிங் பண்றப்ப ஏதாவது வெயில்ல ஏதாவது வைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு என்ரிச்டான இது கிடைக்குது. ஸோ இது வந்து இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கம்போஸ்ட் வந்து டைரக்டா யூஸ் பண்ணாம ஒரு 1:10 ரேஷியோ இப்போ ஒரு பார்ட் வந்துட்டு நம்ம அந்த வெர்மி கம்போஸ்ட் மென்யூர் எடுக்கிறோம்னா மீதி 10 பார்ட் வந்துட்டு ஒரு ஏதாவது சாண்ட் ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் மோர் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஒரு நல்ல ரிச்சான ஒரு மென்யூர் நமக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பயோமெத்தனேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இது வந்து மோஸ்ட்லி அனரோபிக் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபிக் டைஜஷன் அனரோபிக் டைஜஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இது வந்து பயோகெமிக்கல் வைஸா நம்ம வந்துட்டு பயோகெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயோகெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னா எந்த ஒரு இதுமே இன்ஃப்ளூயன்ஸுமே எல்லாமே. இப்போ ஏரோபிக் டைஜஷன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது ஓப்பனா விட்டுடுறது, அப்படியே நம்மளுக்கு கிடைச்ச எல்லா ஆர்கானிக் வேஸ்டையும் அப்படியே விட்டுட்டு அதுல இருக்கிற என்சைம்ஸே அதுக்குள்ளார சாப்பிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கடைசியா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்கும். அது மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி இருக்குன்னா அது மென்யூர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்லட்ஜ்னு சொல்லலாம். அதுல வந்து நம்மளுக்கு மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும் எனரோபிக்கா பண்ணும்போது. ஏரோபிக்ல நம்மளுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகாது அவ்வளோக்கா, ஆனாலும் நமக்கு அது தெரியாது, ஏன்னா அது அட்மாஸ்பியர்ல போய் கலந்துரும். ஏரோபிக்ல பண்ணும்போது நம்மளால அந்த மீத்தேனை வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ 40 to 45% ஆன அர்பன் சாலிட் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இருக்கிறது ஆர்கானிக் வேஸ்ட் தான். இப்போ 100% சாலிட் வேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுல ஒரு 50% வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஆர்கானிக் வேஸ்ட் தான். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் வந்து டீகம்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸஸ், பயோமெத்தனேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியா டீகம்போஸும் ஆகும். ஸோ இந்த பயோமெத்தனேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்ல கிடைக்கிற நம்ம ரெசிடியூவை வந்துட்டு நம்ம மென்யூரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கிடைக்கிற இந்த மீத்தேன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்னது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த பயோகேஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ்ல பாத்திருக்கேன். ஸோ இந்த பயோகேஸை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து எங்க இருக்கு, இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து எங்க இருக்குன்னா பூனேல தே ஆர் டூயிங். பூனேல வந்து பயோமெத்தனேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நிறைய வேஸ்ட் ஜென்ரேஷனா அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நியூவா இருக்கும். இன்னைக்குதான் எனக்குமே இதை பத்தி தெரியும், படிச்சேன் இன்னைக்குதான். ஸோ பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் என்னன்னா ஒரு தெர்மல் ப்ராசஸ் தான் இதுவும். அதாவது இன்சினரேட்டரும் கம்பஸ்டர்ஸையும் தாண்டி பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஸ்மால் ஸ்கேல்ல வந்து இது இந்த மாதிரிதான் வந்துட்டு இதோடைய இது இருக்கும். இதுதான் அதோடைய மிஷன். இது ரெண்டும் தான் பிளாஸ்மா டார்ச். ஸோ இந்த பிளாஸ்மா டார்ச் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் சிந்தசைஸ்டு கேஸஸா மாத்துறாங்க.
இந்த 2 டார்ச் கொடுக்கும்போது அங்க ஒரு ஆர்க் மாதிரி ஒண்ணு இது ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆர்க் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுற இடத்துல இந்த வேஸ்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு பேர்ன் ஆகிட்டு கேஸஸா சிந்தசைஸ்டு கேஸஸா நம்மளுக்கு வெளியில வந்துடும். ஸோ இந்த சிந்தசைஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இதாலதான் வந்துட்டு இந்த சிந்தசைஸ்டு கேஸ் இருக்கும். இந்த பிளாஸ்மா ஆர்க்ல மீதி இந்த இதெல்லாம் இந்த வேஸ்ட் இன்லெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, வேஸ்ட் கொடுத்துட்டு ஏரையும் ப்ரெசென்ட் பண்ண வச்சு பிளாஸ்மா டார்ச் மூலியமா பாதி ஏர் வந்துட்டு பாதி கேஸஸ் வெளில போயிடுது. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்லாகா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லாகாவோ அதுல என்ன மெட்டல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி tested, it is used commercially as a form of waste treatment and has been tested for the gasification of refuse derived fuel, biomass, industrial waste, hazardous waste. இதுக்கு எல்லாத்துக்குமே தான் இந்த பிளாஸ்மா கேசிபிகேஷன்ங்கிறது யூஸ் பண்றாங்க. அண்ட் த பெனிஃபிட்ஸ், இப்போ ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் ரெக்கவரி பண்றோம், அதுல ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ் ரெக்கவரி எனர்ஜி ரெக்கவரிக்கு வந்து ஒரு 20s முன்னாடி 90s டைம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு அதுக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரல. பட் இப்போ ஏன் தரோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய ரிசோர்சஸ் வந்து அனுபவிச்சாங்க. நமக்கு இப்போதைக்கு கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சுதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இது கூட இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசோர்ஸ் எனர்ஜி ரெக்கவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரிசோர்சஸ் அப்படியே வச்சுட்டு கிடைக்கிற வேஸ்ட்ல இருந்து நம்மளால என்ன எனர்ஜியை ரெக்கவர் பண்ண முடியுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் எல்லா இடத்துலயுமே குறைஞ்சிருது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கிற இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை திருப்பி நம்ம வந்துட்டு மறுபடியும் அதை அப்படியே போடாம திருப்பி ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கே திருப்பி அதை அனுப்பி அதை சரி பண்ணி கொண்டு வர்றது ஒன் டைப் ஆஃப் ரீயூஸ் தான். அதாவது ஸ்கிராப் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம பண்றதும் ஒரு டைப் ஆஃப் ரீயூஸ் தான். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுறது நம்மளுக்கு குறையுது. அதே மாதிரிதான் இப்போ கோல் வந்து நம்ம கம்பஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஃப்ளை ஆஷ் வந்து அது ஒரு வேஸ்டா தான் இருந்தது. அந்த ஃப்ளை ஆஷ் இப்ப நம்ம ஒரு ரா மெட்டீரியலா கொடுக்கும்போது அந்த வேஸ்ட் அங்க குறையுது இல்லையா. சோ திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ், த மோஸ்ட் பெனிஃபிட் வந்து இதுதான். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நம்மளுக்கு குவான்டிட்டி ரெடி. ஒரு லேண்ட் ஃபில்னா முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு லேண்ட் இருந்தது, ஆனா இப்போ நம்மளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பெரிய லேண்ட் எல்லாம் கிடையாது. அண்ட் மோரோவர் லேண்ட், இப்ப எங்க சார் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாரு, சிங்கப்பூர்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட், சிங்கப்பூர் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி தான். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் ரைஸ் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம டிசைன் பீரியட்னு ஒண்ணு வச்சிருப்போம். ஒரு பில்டிங்க்கு 10 years 15 years தான் நம்மளோட டிசைன் பீரியட். ஆனா சிங்கப்பூர்ல அந்த டிசைன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா ஈவன் தான் அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரா இருந்தா கூட அதை அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, இடிச்சிட்டு அதுல இருந்து வர அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா அது மோரோவர் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லே கிடையாது, ஆனா அதுவும் ஒரு வேஸ்டா நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். சோ அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓஷன்ல டம்ப் பண்ணி அவங்களுடைய லேண்ட் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி the ideas they get, அதுதான் மேட்டர். அண்ட் நமக்கு இப்போதைக்கு இங்க வந்துட்டு நம்மளால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு இருக்கிற லேண்ட எவ்வளவு தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லேண்ட்ஃபில்ல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நிறைய ஏதாவது டெக்னிக்ஸ் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னா வெளியில வர ஆரம்பிக்குது. ஸோ லேண்ட்ஃபில்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இன்சினரேஷன் வந்துச்சு. இன்சினரேஷனையும் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்காக கம்பஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு கிரீனர் என்விரான்மெண்ட் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து குறையுது. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களோட வேஸ்ட் அவங்களே வந்து குறைச்சிக்கும் போது அது நம்ம போயிட்டு ஒரு இடத்துல லேண்ட்ஃபில் பண்ணவும் தேவையில்லை, அது நம்ம கலெக்ட் பண்ணவும் தேவையில்லை. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் அந்த இடத்துல குறைஞ்சிருது. அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூட் ஆகாது. மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலயும் நீங்க ஆப்வியஸா பார்க்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ ஒரு முனிசிபல் சாலிட் வேஸ்ட் எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த ட்ரக்கு போற வரைக்குமே பாதி வேஸ்ட் எல்லாம் வெளில வந்துரும்.
அது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே போற மாதிரியே தான் கொட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் இதாகும். அதே மாதிரி அந்த அந்த ட்ரக் போறதுக்குள்ள நம்மளால அங்க நிக்கவே முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு ஸ்மெல்லியா இருக்கும். ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு அந்த முனிசிபல் வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து டிஸ்கார்ட் பண்றாங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இப்ப நம்ம வீட்லயே வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் இப்ப பேப்பர் எல்லாத்தையும் நம்ம தனிச்சு ரீசைக்கிள் பண்றதுக்கு கொடுக்கறதுல இருந்து அதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்லயே வந்து வேஸ்ட் குறையுது. அப்ப வேஸ்ட் அங்க குறையும் போது டிரான்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு இது படாது. ஒரு வீட்டுல நடக்கிறதுல இருந்துதான் இப்போ ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா, அவேர்னஸ் வந்துருச்சுன்னா, அடுத்தடுத்து இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு 10 வீடு சேர்ந்து இதே மாதிரி பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற சோர்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும், வேஸ்டோட ஜென்ரேஷன் குறைஞ்சு போயிடும். ஸோ இதனால அட் லாஸ்ட் நம்ம எங்க வந்து நிற்போம்னா ஜீரோ வேஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நிற்போம். தட் இஸ் கால்ட் அ சர்க்குலர் எக்கனாமி. ஒரு சர்க்குலர் எக்கனாமிங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே நோக்கி போகிற ஒரு எக்கனாமி. சார் டைம் ஆயிடுச்சுங்களா? ஜஸ்ட் ஒரு ஹலோ சார். You can proceed, man. No problem. ஓகே ஓகே சார், இன்னும் ஒரு 5 to 10 minutes தான் சார், முடிஞ்சிருச்சு. Okay. Carry on. எஸ் சார், எஸ் சார். சி சர்க்குலர் எக்கனாமி இப்போ வரைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு லீனியர் எக்கனாமில தான் இருக்கும். அதாவது நம்ம எடுக்கிறோம், அதை ரிசோர்ஸா எடுக்கிறோம், அதை நம்ம செய்யறோம், ஆனா அதை அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸ் ரெக்கவரி, எனர்ஜி ரெக்கவரின்னு வரும்போது நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணலாம்னா, நமக்கு டிஸ்போசலுங்கிற ஒரு இதே தேவையே இல்லை. நம்ம லாஸ்டா என்ன சொல்றது, லாஸ்டா டிஸ்போசல்னு நான் ஒண்ணு அந்த ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ரிசோர்ஸ் அண்ட் எனர்ஜி ரெக்கவரிங்கிறது வந்துட்டு நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டிஸ்போசலுங்கிறது ஒரு இதுவே தேவையில்லை. டிஸ்போசல்னா நம்ம மோஸ்ட்லி பெருசா எதுவும் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போறது இல்லை, வெறும் ஆஷோ அந்த மாதிரி ஒரு மைனர் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்துட்டு டிஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனர்ஜி ரெக்கவரி அண்ட் ரிசோர்ஸ் ரெக்கவரியை வந்து நம்ம மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது அப்படியே ஏதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுற முடியாது. அடுத்து திஸ் இஸ் வாட் சர்க்குலர் எக்கனாமில நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, நமக்கு ஒரு ரிசோர்ஸ்ன்னு ஒண்ணு கிடைக்குது, அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். அந்த மேனுஃபேக்சர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா கன்சியூம் பண்றோம். இதுதான் நம்மளுடைய ஏரியா. கன்சியூம் பண்றோம், கன்சியூம் பண்ணிட்டு இதை நம்ம ரீசைக்கிள்க்கும் விடலாம். தெர் இஸ் ஆப்ஷன், நமக்கு ரீசைக்கிள் விடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீசைக்கிள் பண்ணிட்டு இதுல இருந்து வர்றதை திருப்பி அதே மேனுஃபேக்சரிங்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் கால் சர்க்குலர் எக்கனாமி. உங்களுக்கு இங்க வேஸ்ட்ங்கிறது மோர் ஓவர் லெஸ்ஸா தான் இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங்ல கிடைக்கிற வேஸ்ட்டை விட இங்க சர்க்குலர் எக்கனாமில வேஸ்ட்ங்கிறதே இல்லாம பண்றதுதான் ஆக்சுவலி சர்க்குலர் எக்கனாமி. பட் நம்ம ஒவ்வொரு இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டா வரும். ஸோ இந்த மாதிரி லெசன் பண்ணலாம் சர்க்குலர் எக்கனாமில. அண்ட் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் நம்ம சர்க்குலர் எக்கனாமிலேயே ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் வந்து எதுனா பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரீஸ் தான், பேப்பர்ஸ் தான். நிறைய இடத்துல நம்ம ஃபார்வர்டும் பார்த்திருப்போம், பேப்பர்ஸ் வந்து வெட்டுறதுனால எக்ஸாம்ஸ் வைக்காம இருக்கலாம், எக்ஸாம்ஸ்னால எவ்வளவு பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல ஃபார்வர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ட்ரீல இருந்து நம்ம வந்துட்டு பேப்பர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதுல இருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம் பேப்பர்ஸ், அது நம்ம யூஸும் பண்றோம். அது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டும் ஆகுது. ஆனா என்ன இதுல ஹைலைட் என்னன்னா, பேப்பர்ஸை நம்ம திருப்பி அதாவது ரிட்டர்ன் ரீயூஸ் பண்றோம். எப்படின்னா எழுதுனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒரு பேப்பர் கடையிலயோ, நிறைய இடங்கள்ல நம்ம புக்கே கூட போட்டிருந்திருக்கோம். பேப்பர் கடையில போய் புக்கு போடுற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு, எனக்கும் இருந்தது. சில புக்ஸ் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
அதை வந்து டிஷ்யூஸா மாத்துறதுல இருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்ஸ் வந்து அதுல எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட்ங்கிறதே ஒண்ணு வராது. அது மோஸ்ட்லி நம்மளால ரீசைக்கிளும் பண்ண முடியும், அது டிகிரேடபிளும் கூட, அதை லேண்ட்ஃபில்லும் பண்ணலாம். ஆனாலும் நம்ம பேப்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஃப் பேப்பர்லயே கிரே ஷீட்ஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு பேப்பர் கிடைக்கும், ஒரு மாதிரி டஸ்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண பேப்பர்ஸ்ல இருந்து கொண்டு வந்ததுதான். ஸோ இந்த மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரி தான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலயே வந்துட்டு ஜீரோ வேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னன்னா, நான் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணதுல வந்துட்டு இப்போ எப்படி சர்க்குலர் எக்கனாமிக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிச்சு, பேப்பர் அண்ட் பல்ப் வேஸ்ட் இண்டஸ்ட்ரி கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நான் இப்ப சொன்ன பயோமெத்தனேஷன் இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பூனேல அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் ஸ்டெப் அஹெட், நம்மளை விட அவங்க வந்து ஸ்டெப் அஹெடா இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நிறைய மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வேஸ்ட் வந்து குறைக்கிறதுக்காக. ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்கு. எல்லா மெஷர்ஸுமே நம்ம தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா அதை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா, 2 ஸ்டேஜ் பயோமெத்தனேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி பயோகேஸ் ரெடி பண்ணி அதுல இருந்து அவங்க ஒரு டேக்கு 400 kWh per day அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் சரௌண்டிங் ஏரியாவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சாரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் இன்சினரேஷன் பேஸ்டு தெர்மல் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா, இன்சினரேஷன் இல்லாம தெர்மல் வேஸ்ட் வந்து எனர்ஜியா மாத்துறதுக்கு. அதாவது மேபி அவங்க வந்து கேசிபிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நான் சொன்னேன்ல பிளாஸ்மா கேசிபிகேஷன் மாதிரி கேசிபிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க இத வந்து, நான் இன்னைக்கு சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ண சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் சிந்தசைஸ்டு கேஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதையும் அவங்க வந்துட்டு தெர்மல் ப்ராசஸ் ஹீட்டிங்க்கு இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கிளீன் இட் லைக் பூனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு பூனேவும் நம்மள மாதிரி ரொம்ப, இப்போ பூனே வந்து ரொம்ப வேர்ஸ்டான இதுல இருந்து இப்போ அவங்க வந்து மாறி இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது கார்பன் கண்டென்ட்டை நம்மளால குறைக்க முடியும். கார்பன் இஸ் அனதர் க்ரோயிங், நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கார்பன் வந்துட்டு இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, கார்பன் கண்டென்ட்டை எப்படி எல்லாம் மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மெஷர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கார்பனும் நம்ம இதுல இருந்து குறைக்கிறோம். கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்கிறோம். வேஸ்ட்டை குறைக்கும் போது கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் குறையுது. கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் குறையும் போது நம்மளுக்கு வந்துட்டு பொல்யூஷன்ல இருந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியா நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ குளோபல் வார்மிங்ல இருந்து நம்மளுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் குறையும் போது குளோபல் வார்மிங்கும் குறையும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ், இந்த மாதிரி வந்துட்டு வேஸ்ட் டு எனர்ஜி எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்கேல்ல தான் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. வேஸ்ட் டு வெல்த்தும் இருக்கு. இந்த வேஸ்ட்ல இருந்து நம்ம 2 இது பண்ணலாம். ஒன்னு வேஸ்ட் டு எனர்ஜி அண்ட் வேஸ்ட் டு வெல்த். வேஸ்ட் டு வெல்த் இஸ் சம்திங் நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணலாம். வேஸ்ட் டு எனர்ஜி வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல பண்றது, ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றது அது வேற. நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் வந்து யாருன்னா பினேஷ் தேசாய். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு 26 year old entrepreneur. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து டெக்ஸ்டர்ஸ் லெபார்டரி, நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்திருப்போம் சின்ன வயசுல. அதுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வீட்லயே கிடைக்கிற பேப்பர் வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த பீ பிரிக்ஸ் எதுல இருந்து பண்ணிருக்காங்கன்னா, வேஸ்ட் பேப்பர்ஸ், அப்புறம் வந்துட்டு கம், சிவிங் கம்,
லெஃப்ட் ஓவர் சூவிங்கம்ஸ், அப்புறம் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டு தான் இவங்க வந்துட்டு ஒரு பிரிக் ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பிரிக் யூஸ் பண்ணி இவர் இன்ன வரைக்கும் ஐ மீன் இந்தியால பொறுத்த வரைக்கும் 11,000 டாய்லெட்ஸ், ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ் கட்டியிருக்காரு. மோஸ்ட்லி குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் பிரிக் மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வராது. அதனாலதான் இப்போ இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸ் கட்டுறாங்கல்ல ஒரு வில்லேஜ்ல, அந்த மாதிரி கட்டுற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரொம்ப நம்மளுக்கு லோட் ஹெவியா இல்லாத இடத்துல எல்லாம் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பி பிரிக்ஸ் யூஸ் பண்றாரு. அண்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் நவ் எனக்கு வந்து கன்க்ளூஷன் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கன்க்ளூட் பண்றதுக்கு யாராவது ஒரு 2-3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். Participants, any questions? இல்ல சார், கொஸ்டின்ஸ் வேற, இது வேற. இது கன்க்ளூஷன். அவங்க என்னவா கன்க்ளூட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சார் இது. Okay ma'am, okay ma'am. Participant, you can tell your own view. Hello. Hello, this is Deepa. This is Deepa from from Chennai. Hello, madam. My name is Deepa from Chennai. Can you hear me? Hi. Hello. Hello, madam. Myself Deepa from Chennai. Your name is Abita. Yes, ma'am. Okay. If you want to make a change, you should be the change, isn't it? Yeah, yes, ma'am. So if you want to bring about a change in the environment, a cleaner home, a cleaner environment, cleaner atmosphere, cleaner nation, so we should start it right from ourselves. Yes, recycling and using everything in our house, building up a small rainwater harvesting scheme in our own residential places, and recycling our garbage waste and making it as a manure. So all that should start from our own homes. So we should cultivate that habit and also extend that to our children, to our community. Slowly, if that gets spreaded, maybe we can get a better future like what you have quoted. Yes, ma'am. Yes, ma'am. So this is the understanding I got from your presentation. Okay, thank you. And that was actually a good point and a correct answer also. Your presentation was more of much of maturity. It doesn't seem to be a student at all. You're so casual, presented it very well. Thank you so much, ma'am. Thank you so much. Thank you. Hello. Is my voice audible? Yes, ma'am. Yes, ma'am. Okay. A small question. Yes, ma'am. You were talking about the plasma gasification, right? Yes, ma'am. Yes, ma'am. I mean, is there any cost evaluation regarding that plant? Because, no, ma'am. Because ordinary company cannot afford. I hope that. I just want to have a clarification regarding that. Yes, ma'am. For a fact, I cost. Hello. Yes. Your voice is not continuously. It is not coming. So some distraction is there. I will check. No, the distraction background, not in my. I think somebody has unmuted their audio. I hope, sir. That's what. Okay. And what I'm saying is that for in the place of decomposing or dumping the hazardous waste, we can afford for some of the techniques like this. That is what I'm coming to say, ma'am. And if we are having a small scale industry, it is not a big deal, ma'am. We can have, if 10 more small scale industry can join and club and they can have a common process or technique methods, ma'am. Means they can have a common gasification places. They can treat because
அதை நம்ம அப்படியே டம்ப் பண்ணி அது நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு பொல்யூஷன் ஆக்குறதுக்கு பதிலா நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு காமன் பிளேஸ்ல, பிகாஸ் நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து நம்ம அப்படிதான் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்றோம். நம்ம வந்து ஒவ்வொரு பயோமெடிக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்டும் நம்ம வச்சுக்கிறது இல்ல. அது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரே ஒரு காமன் பிளேஸ்ல தான் எல்லாத்தையுமே நம்ம ட்ரீட் பண்றோம். அந்த மாதிரி நம்ம இந்த பண்ணும்போது நமக்கு வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும் மேம். These techniques would be cost efficient if we are forward to do this. Okay. Is it okay? Okay, pa, thank you. Explanation was very nice. Thank you. So what I came to conclude is, நம்மளால வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணாம இருக்க முடியாது. இட்ஸ் அன்அவைலபிள். எப்படி இருந்தாலுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வேஸ்ட் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம அதை எப்படி நம்ம சர்க்குலர் எக்கனாமிக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் நம்ம போட வேண்டியதா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, ப்ராசஸஸ் இருக்கு. ஆனா அத எந்த இடத்துல எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், இப்ப இந்த வேஸ்ட்டுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுங்கிறத பத்தி நம்மளுக்கு ஒரு கரெக்டான அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் இந்த வேஸ்ட்டுக்கு இந்த டெக்னிக் தான் கரெக்டா இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் பெட்டரா இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்ரோப்ரியேட்டா இருக்கணும். அண்ட் அதர் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் குள்ளாரையே வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு யார் பிரிச்சு தராங்களோ அவங்களை என்கரேஜ் பண்றதுல இருந்து நிறைய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் அது இம்ப்ளிமெண்டேஷனுடைய ப்ராப்ளம் தான் அதுல நிறைய இருக்கு. இப்போ ஸ்வச் பாரத் மிஷனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் ப்ராப்ளம் வருது. அண்ட் அதுல நம்மளும் ரெஸ்பான்சிபிளான பீப்புளா இருக்கிறோம். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். அண்ட் நம்மளும் அதுல வந்துட்டு நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு காமிக்கணும். அண்ட் அதர் திங் இஸ் அவேர்னஸ். நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வீட்லயே நம்ம அதை முதல்ல பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நம்ம எத்தனை பேர் வீட்டுல வந்துட்டு நம்ம அதை பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு நிறைய பேர் அதை செய்யறது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஸ்டார்ட் பண்ணணும். ஆஸ் மேம் செட், அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு அந்த ஒரு இது வரணும், நமக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கும் அதை நம்ம தெரிய வைக்கணும். ஈவன் சைனால ஒரு ஒரு கண்ட்ரிய வந்துட்டு ஜீரோ வேஸ்ட் கண்ட்ரினே அவங்க வந்துட்டு இது பண்றாங்க. நம்ம வந்து இங்க ரெண்டாதான் பிரிக்கிறோம். மீன்ஸ் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் தான் நம்ம ரெண்டாதான் பிரிக்கிறோம். பட் அவங்க 11 டைப் ஆஃப் வேஸ்ட்டை வந்து வீட்ல இருந்தே பிரிச்சு தராங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பால் பாக்கெட், அதாவது அவங்க யூஸ் பண்ற அந்த மில்கோட அந்த இதா இருக்கட்டும், டெட்ரா பேக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அந்த டின்ல இருந்து அலுமினியம்ல இருந்து வீட்ல யூஸ் பண்ற ஃபுட் வேஸ்ட்ல இருந்து எல்லாமே அவங்க 11 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சு அவங்க வந்துட்டு ரீசைக்கிள் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் எப்படி நம்ம வந்து வாட்டர் ப்ரிசர்வேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு 2 years இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் சம்மர் டைம்ஸ் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் வீட்டுல வேஸ்ட நம்ம மினிமைஸ் பண்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க திருச்சியில அரியமங்கலம்ல நீங்க பார்த்தாலே தெரியும், அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற வீடுங்களை விட அங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கிற சாலிட் வேஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மினிமைசிங் த வேஸ்ட், அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம அங்க போய் கேட்டாதான் தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்ம எல்லாம் இங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க வந்து சம்மர் ஆச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆரம்பிக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 1 week வரைக்குமே அங்க அந்த ஸ்மெல் இருக்கும், அவங்களால அங்க இருக்க முடியாது. அந்த சம்மர் டைம்ஸ் வந்துச்சுன்னா, இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா அந்த மஸ்கிட்டோஸ் இருக்கட்டும், ஃபிளைஸ் இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ நம்மளுடைய வேஸ்ட் தான் அங்க போய் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்க பாதிக்குது. நம்ம அட் த சோர்ஸ் நம்ம அதை குறைச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அட்லீஸ்ட் அவங்க ஒரு டீசென்டான ஒரு இது மேனேஜ் பண்ணிக்க முடியும்ல. திஸ் இஸ் வாட் ஐ கேம் டு கன்க்ளூட். அண்ட் we all have to take a pledge, like for a zero waste home, zero waste street, zero waste district, state, country, and a greener world. This is what I came to conclude. And thank you for all your patience. ரொம்ப நேரமா பேசிட்டேன். Sorry for everyone. Sorry to everyone. And very nice presentation from Abida. Thank you for. Okay, I would like to call Ms. Deepa, finally civil, to deliver the vote of thanks. ஒரு
சார் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம்ட்டு. Okay, you can proceed, Abida. Sorry for the late, sir, but still, இந்த யாருக்காவது டவுட் இருந்தா யாருக்காவது டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Participant, you can ask any questions about this webinar. Anybody else to ask question? Okay, sir. Conclude பண்ணிடலாம் sir. Okay, we can conclude, Abida. Okay. Okay, Deepa will deliver. Yes, sir. Good evening once again, all of you. It's my immense pleasure to deliver a vote of thanks. We are very grateful to our chief guest, Abita Akka. You are such a great inspiration to all of us. Thank you so much for this informative session, Ka. Next, I thank my college management, department faculty members, and department HOD ma'am, Dr. Shasikala, for giving us this wonderful opportunity. Finally, I thank all the participants for your active participation. Thank you so much. Thank you all. Thank you. Thank you, Abida. It is very informative session. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, Abida Begum. Yes, sir. Yes, sir. Thank you, sir.